பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் வளர்பிறை அஷ்டமி திதியும் இரவு 8:49 மணி வரை சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்களாக முடியாமல் தடைபட்டிருக்கிற பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், பூஜை பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு சார்ந்த நிகழ்வுகளுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். இப்போ குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஜாதகங்களில் கல்வி சார்ந்த அமைப்புகளுக்கு எது போன்றதொரு கல்வி எடுத்து படித்தால் குழந்தைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். இன்றைய அளவில் நாம் பார்க்க இருக்கிறது, ஒரு ஜாதகத்தில் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், சட்டம் சார்ந்த கல்வி, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள், தற்போதைய காலத்தில் மிக நவீனமாக பேசப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஐ போன்ற கல்வி அமைப்புகள் பயிலுவதற்கு எது போன்றதொரு கிரக சூழல்கள் இருந்தால் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக சனி இருக்கிறது. அப்போ சனி மிக வலுத்திருக்கிற நபர்கள், 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற நபர்கள், மேற்சொன்ன துறைகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாகவும் அந்த துறையை எடுத்து படிக்கிற பொழுது அதில் சாதிக்கிற நபர்களாகவும் இருப்பார்கள். அதில் மிகப்பெரிய புகழும் பொருளாதார மேன்மையும் அடைவதற்கு அவர்களுக்கு முக்கியமான பருவ வயது என்று சொல்லக்கூடிய 25 வயதிலிருந்து லக்ன யோக தசைகள் நடப்பது, லக்னாதிபதி அதிக சுப தொடர்புகளை பெற்றிருப்பது, இது போன்ற அமைப்புகளில் நான் சொன்ன அந்த சனி சார்ந்த துறைகளில் பெரிய அளவிலான சாதனைகளையும் மேன்மைகளையும் புகழையும் அடைபவர்களாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எது போன்றுதான் ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்க போகிறது. யதார்த்தமான அமைப்புகளையும் ஏற்றத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமையும். நிறைவான சூழல் உண்டு, நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். தடைகள் விலகும், சௌகரியமான ஒரு சூழல் ஏற்படும். எல்லா வகையிலும் எதிர்ப்புகள் நீங்குவதாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதாலும் சந்தோஷமான மனநிலையோடு காணப்படுவீர்கள். வீடு, நிலம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. சுக்கிரன், சூரியன், குரு போன்றவர்கள் ஆதாயமாக சஞ்சரிக்கிறார்கள். குறிப்பாக எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்து அதில் நிறைவான வெற்றி காண்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி புகழ் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இதமான மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் உண்டு. எவருக்கும் பயப்பட மாட்டீர்கள். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். எல்லோருக்கும் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். உங்களது தன்னம்பிக்கையான செயல்பாடு இன்றைய நாளில் உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை கொடுக்கும். மனக்குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். மற்றவர்களின் நலனை தன்னலன் என பார்த்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் சில நேரங்களில் தடைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்களும் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகளும் இருக்கிறது.
பெரியோர்களின் உதவியும் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களின் ஆசிர்வாதமும் உண்டு. மனதளவில் தைரியம் மேம்படும். எதிலும் தயக்கமோ சிக்கலோ இருக்காது. பெரிய அளவில் அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக மேசராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் முன்னேற்பாடுகளோடும் முழுமையான முயற்சிகளும் நல்ல விதமான முறையில் பயனளிக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். தனஸ்தானத்தில் தனாதிபதி, 3 சூரியன் குரு, திக்பலத்தோடு ராசிநாதன் சூட்சும வலுப்பெற்று கேதுவின் இணைவில் இருப்பது மிக வலிமையான கிரக தொடர்புகள் உண்டு. மாற்றங்கள் உண்டு. சங்கடங்கள் மறையும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் மேம்படும். ராஜ்யோகாதிபதியும் வலுவாக லாபத்தில் இருக்கிறார். அமைதியாக இருந்து கொண்டு நிறைய காரியங்களை சாதிக்க இருக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணத்தோடு இருப்பீர்கள். எதிலும் முயற்சி செய்து நிறைவான வெற்றி பெறுவீர்கள். எல்லோராலும் விரும்பப்படுவீர்கள். எதிலும் மிகவும் உஷாராக இருப்பதன் மூலமாக நிறைய சங்கடங்களை தவிர்த்துக் கொள்வீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய தீவிரமான செயல்பாட்டின் மூலமாக அந்த சங்கடங்களை தவிர்த்துக் கொள்வீர்கள். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் உருவாகலாம். எதிர்பார்த்து நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படலாம். சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து உயருவதற்கான சூழலும் உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி சாதனை புரிய இருக்கிறீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். பண வரவு பல வகையிலும் கூடும். தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் அனுகூலமான சூழல் உண்டு. தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. குறிப்பாக சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க, கூடுதலாக ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடம் மறைகிற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? முன்பை விட சிறப்பானதாகவும் உத்வேகம் நிறைந்ததாகவும் இன்றைய நாள் மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கும். தடைகளை தவிர்ப்பீர்கள். தாமத போக்கு மாறும். எல்லாவற்றிலும் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். விரைந்து செயலாற்றுவதன் மூலமாக பொருளாதார மேன்மைகள் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். தனஸ்தானம் வலுப்பெற்றிருப்பது, தைரியஸ்தானம் வலுப்பெற்றிருப்பது, 10ஆம் இடமான கர்மஸ்தானம் சனி குருவால் இருப்பது அநேக அனுகூலங்களை கொடுக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேலோங்கும். தடை தாமதம் விலகும். எதிலும் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உஷாராகவும் இருப்பீர்கள். உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற நபராக இருப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் குறையும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த தயக்கம் விலகும். புதிய நபர்களின் நட்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு போட்டிகள் குறையும். பணியாட்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும்.
குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு உயர்வான சூழலும் சாதகமான தன்மைகளும் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கணவன் மனைவி இயல்பாக இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் மறைகிற நாளாகவும், நல்லதொரு நிறைவான பலன்கள், மேம்பட்ட பலன்கள் முழுமையாக நடக்கிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாக, திருவாதிரை நட்சத்திர என்பர்களுக்கு பிரச்சனைகள் குறைகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கடக ராசி என்பர்களில் புதுமையான அனுபவமும் மாற்றமான சூழலும் மகிழ்ச்சிகரமான எண்ணங்களும் நிறைந்த நாளாக கடக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லாவற்றிலும் பொருளாதார சூழல்களும் உயர்வான தன்மைகளும் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் வளர்பிறை நிலையில் திக்பலம் பெற்றிருக்க, ராசியில் தனாதிபதியும் உச்ச குருவும் அமர்ந்திருக்க, தனஸ்தானத்தில் சுக்கிரன், கூடுதலாக லாபத்தில் செவ்வாய் என வலிமை பெற்ற கிரக சஞ்சாரங்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் பெரிய அளவில் அனுகூலத்தை செய்ய போகிறது. அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம், அவர்களது உதவியும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள், மாற்றங்கள் ஏற்படும். எதையும் சுயமாக சிந்தித்து செயலாற்றுவீர்கள். அவசர முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. துணிச்சலும் எதிலும் சாதிக்கும் எண்ணமும் இன்றைய நாளில் உருவாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்வது அது போன்றதொரு சூழல்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கோபம் குறையும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் குறையும். முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டு. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். வாடிக்கையாளர்கள் புதிதாக வருவதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணியிடங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளும் ஏற்றத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் உற்சாகமான சூழலையும் உறுதியாக கொடுக்கிற நாளாக கடகத்திற்கு புதிய மாற்றங்களும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இருக்கும். இன்றைய தினம் அரசியல்வாதிகளும் கலைத்துறை என்பர்களும் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள், சங்கடங்கள் எல்லாம் மறைகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர என்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், ஆயில்ய நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? முக்கியமாக அஷ்டமசனி ஒருபுறம் அல்லலை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கிற விதமாக ராசியில் சுக்கிரன் கேதுவோடு இருப்பதும், ராசிநாதன் உச்சகுருவோடு விரயத்தில் இருந்தாலும் விரைவாக செயலாற்றி வெற்றி காணுகிற அமைப்போடு இருப்பதும், லாபஸ்தானத்தில் லாபாதி வலுத்திருப்பதும், ராஜ்யோகாதிபதி செவ்வாய் திக்பலம் பெற்றிருப்பதுமான சூழல்ல வருகிற சங்கடங்களை சமாளிக்கின்ற வண்ணமும், நல்ல பெயர் வாங்குவதில் கவனம் செலுத்துகிற சூழலோடும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. சினம் தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பினை கொடுக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்வீர்கள். எதற்கும் பயக்க மாட்டீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் இறங்க மாட்டீர்கள். குடும்ப பெருமையும் குலப்பெருமையை காக்கின்ற நிகழ்வுகளை மேற்கொள்வீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்பு நீங்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் குறையும். இன்றைய நாளில் கடினமாக உழைப்பை மேற்கொள்வீர்கள். பணவரவும் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி காணுவீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சுகம் மேம்படும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்தவரிடம் நட்பு பாராட்டுவீர்கள்.
அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலம் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு லாபத்தன்மை மேம்படும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உறுதியான சூழல் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான அனுகூலமும் ஏற்றமும் சாதிக்கிற வல்லமையும் உறுதியாக உள்ள நாளாக, தடைகள் விலகுகிற தினமாக சிம்மராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் இன்றைய நாள் நல்லதொரு புகழை சேர்க்கிற நாளாக அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் புத்துணர்ச்சி பெறுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டது ஒரு தினமாக அமையிருக்கிறது? உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் மிகப்பெரிய அளவில் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் கேந்திர வலுவோடும் லாபாதிபதி மிகச் சாதகமாக வளர்பிறை நிலையில் தனஸ்தானத்தில் வலுத்தும் லாபத்தில் உச்ச குரு அமர்ந்தும் 12ஆம் இடத்துல லக்ன யோகரான சுக்கிரன் கேதுவோடு சூட்சும வலுப்பெற்றும் இயல்பை விட சிறப்பான கிரக சூழலோடு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். சண்டையை விரும்ப மாட்டீர்கள். சகலராலும் விரும்பப்பட இருக்கிறீர்கள். சகோதர உண்டு. சகோதர உறவுகளால் இருந்து வந்த மனவேதனையும் விலகும். எதை பேசுவதாக இருந்தாலும் யோசித்து வார்த்தைகளை அளந்து பேசுவது சிறப்பு. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். சிந்தித்து செயலாற்றுவீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்பாகவும் கட்டாயமுமாகவும் இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சல் அதிகரிக்கும். தைரியம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தவற மாட்டீர்கள். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். மாற்றங்கள் உருவாகும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் கௌரவமும் மேலோங்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் உங்களுக்கான ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலை கொள்ள மாட்டீர்கள். தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விவகாரமான விஷயங்களில் தலையிட மாட்டீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்களால் அனுகூலம் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர் அன்பர்கள் பணி இடங்களில் புகழப்பட இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கும் மாணவர்களுக்கும் சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் வழக்கத்தை விட சற்று கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? துலாத்திற்கு முக்கியமாக வளர்பிறை சந்திரன் ராசியில் இருப்பதும், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பதும், தனஸ்தானத்தை குரு பார்ப்பதும், ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி வலிமையாக அமர்ந்திருப்பதும் இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்திலும் செழிப்பான சூழலை கொடுக்கும் என்பதை காட்டுகிறது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குறைவில்லாத சூழல் உருவாகும். குறைகள் நீங்கும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பலனை கொடுக்கும். யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். தடைபட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். பொருளாதார நலன் மேலோங்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணம் உருவாகும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனோபாவம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டமும் விருப்பமும் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் உருவாகும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும்.
உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும், மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், காரியங்களில் சாதகமான பலன் உண்டு, புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள், பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. இன்றைய நாள் ஹோட்டல், டிராவல், கலைப்பொருள்கள், அழகு சாதன பொருள்கள் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இயல்பான பிரியமான சாதகமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது சிறப்பான தன்மையை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். அனைவராலும் மதிக்கப்படுகிற போற்றப்படுகிற தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான மேன்மைகளையும் யதார்த்தமான முறையில் மிக சிறப்பாக பூர்த்தியாக்கி கொடுக்கிற நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அமையும். உச்சகுரு ராசியை பார்ப்பது, ராசிநாதன் ராசியை பார்ப்பது, 5ஆம் இடமான அதிர்ஷ்ட பாவகத்தை உச்சகுரு தொடர்பு கொள்வது, கூடுதலாக உணர்ச்சி பூர்வமாக இருப்பீர்கள். எந்த காரியத்திலும் உறுதியாக இருந்து செயலாற்றி நிறைவான வெற்றி காண்பீர்கள். அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். சுக்கிரனால் சுறுசுறுப்படைவீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறையும் ஆர்வமும் செலுத்துவீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணங்களின் மீது ஆர்வமும் விருப்பமும் அதிகரிக்கும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம். பணப்புழக்கம் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வகையிலும் பொருளாதார நலன் உண்டு. எதிர்கால நலன் கருதி சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் ஏற்படும். தேவையற்ற குற்றச்சாட்டுகள் ஆளாகலாம். எனவே எதிலும் மிகவும் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். பெரியோர் உதவி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் காணப்படும். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தொய்வு வீங்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலம் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்கிற சூழல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். குறிப்பாக தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய அமைப்புகளும் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மற்றவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக நிறைவான சூழலை பெறக்கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ராசியை தணிப்பதன் பார்க்க ராசிநாதன் பாக்கியாதிபதியோடு 8இல் இணைந்திருக்க, பாக்கியத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்க, லாபத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க, வித்தியாசமான கிரக சூழலோடு தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மற்றவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். மாறுபட்ட எந்த விதமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள மாட்டீர்கள். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சங்கடங்கள் மறையும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். மதிப்பு மரியாதையும் மேம்படும். பொருளாதார நலன் காக்கப்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். அக்கறையோடு காணப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். சிறந்த பண்பாளராக இருப்பீர்கள். சிந்தித்து செயலாற்றுவீர்கள். பலவிதமான நற்பலன்கள் பல வகையிலும் கிடைக்கும். வீடு வாகனங்களால் யோகம் உண்டு. பணவரவு அதிகரிப்பதால நல்லதொரு உற்சாகமான மனநிலை மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மாற்றம் தோன்றும். மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். தடையேற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல மதிப்பும் மகிழ்ச்சியும் வாய்ந்த தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக இன்றைய நாளில் செயல்படுவீர்கள்.
அனைத்து காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். குறிப்பாக பணவரவு திருப்தியாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே ஏற்றமும் அனுகூலமும் சாதனைகளும் நிறைந்த நாளாக, சங்கடங்கள் மறைகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தையும் கொடுக்க போகிறது. ராசிநாதனும் ராசியும் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதும் 6ல் புதன் இருப்பது சில நேரங்களில் கடன் எதிர்ப்பு தன்மைகள், நோய் சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கும். கவனமாக இருங்கள். ராஜயோகாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையை வாங்கியிருப்பது ஒரு வகையில் நல்லதென்றாலும் பெண்களால் வீண் செலவுகளும் சங்கடங்களும் சில நேரத்தில் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும். பொருளாதார நலன் மேலோங்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். மாற்றத்தை விரும்பியிருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றமான சூழலை கொடுக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அனைத்திலும் உங்களுடைய முயற்சி சிறப்பாக பலனை கொடுக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாப்பதில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தோடு இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதியளவாவது நீங்களும் கடைபிடிப்பது நல்லது. பொதுவாக இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமும் உண்டு. நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்க இருக்கிறீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு செயலாற்றுவீர்கள். நற்பலன்கள் உண்டாகும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் கடின முயற்சி தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக அனுபவபூர்வமான அறிவுத்திறன் மேலோங்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உறவுகள் வருகை வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? ராசியை தனி சுக்கிரன் பார்க்க, ராசியினுடைய 6, 5ஆம் பாவகங்கள் வலுப்பெற்றிருக்க, ராசிநாதன் உச்ச குருவோடு தொடர்பில் இருக்க, அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் யதார்த்தமான முறையில் நடக்கிற நாளாகவும், நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குழப்பங்களை சிறப்பாக கையாளுவீர்கள். குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டாகும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழலோடு இருப்பீர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். கொடைத்திறன் மேலோங்கும். சாதுவாக இருப்பீர்கள். சகலவிதமான அனுகூலத்தையும் பெறுவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு செயலாற்றுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் உற்சாகமாக இருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் குறையும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும்.
எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆன்மீக சிந்தனையோடு இன்றைய நாளில் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். மனக்கலக்கம் விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக்க வேண்டி வரும். குறிப்பாக பணவரவு எதிர்பார்த்தபடி உண்டு. எதிர்பாலினத்தவரின் புரிதல் மேம்படும். மகிழ்ச்சியும் மரியாதையான அனுபவங்களும் உருவாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்க தொடர்பான காரியங்கள் அனுகூலமான முறையில் அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு, நடிப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றம் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை நிறைந்த தினமாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற நாளாக, யதார்த்தமான தன்மைகள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். உச்சகுரு ராசியை பார்க்க, ராசிநாதனை உச்சகுருவாகி அதிர்ஷ்டத்தில் இருக்க, 3இல் செவ்வாய், 4இல் புதன் ஸ்தானபலம் பெற்றிருக்க, பஞ்சமாதிபதி சந்திரன் 8இல் அதிர்ஷ்டத்தில் அமர்ந்திருக்க, அனைத்து அனுகூலங்களும் மீனராசியர்களுக்கு கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழலோடு இருப்பீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். குருவால் போற்றப்படுவீர்கள். குருவுக்கு வணக்கம் செலுத்துவீர்கள். நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். இன்றைய நாளில் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். நேர்மையாக நடக்க வேண்டும் என்று செயலாற்றுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதற்கான தன்மைகளும் உண்டு. கவனமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். திடீர் கோபம் ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் உருவாகலாம். ஆன்மீக எண்ணம் மேம்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி உருவாகும். எந்த நிலையிலும் குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கும். செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். அடுத்தவர்களுடைய தயவால் கூடுமானவரை அனுகூலம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குறிப்பாக தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்றைய நாள் வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயத்தை கொடுக்கும். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆதாயமான சூழல் ஏற்படும். மாணவர்கள், இளைஞர்கள் மகிழ்ச்சியடையும் சம்பவங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் நீங்குகிற நாளாக மீனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.